மார்நாதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு என்ன வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:2. ஆண்டவர் நம்ம புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை. அப்போ இந்த வசனம் முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு அதிகாரம். சங்கீதம் 23 இது எல்லா கிறிஸ்டியன்ஸுக்கும் தெரியும். எல்லாருக்குமே தெரியாதவர்கள் ஒருவராகவும் இருக்க முடியாது. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இப்படிதான் அது அதிகாரம் ஆரம்பிக்கும். அப்போ அவர் என்ன இடத்துல என்னை கொண்டு போய் விடுவார்னா, அவர் அமர்ந்த தண்ணீர், இன்னொன்னு புல்லுள்ள இடம். அப்போ என்னை நடத்துகிற மேய்ப்பனுக்கு தெரியும் எனக்கான தண்ணீர் அண்டை எங்க இருக்கு, எனக்கான புல்லுள்ள இடம் எங்க இருக்குன்னு. அந்த இடத்துல அவர் என்னை நடத்த போதுமானவரா இருக்கிறார். ஏசப்பா தம்முடைய பிள்ளைகளை செழிப்பாய் பார்த்துக் கொள்வார். தம்முடைய பிள்ளைகளுக்கு குறைவில்லாமல் பார்த்துக் கொள்வார். தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகளோ அதை உடனே சந்திக்க அவர் போதுமானவரா இருக்கார். அவர் எந்த இடத்துல போய் நடத்துறாரு பாருங்களா, புல்லுள்ள இடங்கள். அப்போ ஆடு மேய்க்கிறவங்க தன்னுடைய ஆட்டின் மேல அவ்வளவு கவனமா இருப்பாங்க. ஒரு பிராணியோ ஒரு மிருக ஜீவத்தையோ பாக்குறவங்க அவ்வளவு கவனமா இருப்பாங்க. வீட்டுல ஏதாவது பறவை வளர்க்குறாங்க, இல்ல வீட்டுல ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்குறாங்க அப்படின்னா நேரத்திற்கு கரெக்டா அதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, அதுக்கு நேரத்துக்கு தண்ணி கொடுப்பாங்க, அது வெளியே வாக்கிங் கூட்டு போகணுமா கூட்டிட்டு போவாங்க, அதுக்கு என்னென்ன வேலை, அதுக்கு என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அதெல்லாமே செய்வார்கள் அல்லவா. அதே போல ஒரு ஆடு மேய்க்கிறவருக்கு அவருடைய ஒர்க்கே, ஒட்டுமொத்த வேலையுமே காலையில இருந்து சாயங்காலம் வரையும் ஆடு மேய்க்கிறது தான். அப்ப ஆடு மேய்க்கிறவர் சும்மா ஆடை அவுத்துட்டு அவர் பாட்டுன்னு ரோட்ல நடந்துட்டே போவார் இல்ல. அவர் முதலாவது முன்பாகவே தெரிந்து கொண்டு வைத்திருப்பார் எந்த இடத்துல புல் இருக்கும், எந்த இடத்துல தண்ணீர் இருக்கணும், ஆடுங்களை கொண்டு போய் புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கணுமே, முன்பாகவே அவர் அதெல்லாம் தெரிந்து வைத்திருப்பார். தெரிந்து வைத்து அதற்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு ஆடுகளை கூட்டிச்சிருப்பார். ஆடுகள் போற போக்குல மேய்ப்பன் போக மாட்டார், மேய்ப்பன் நடத்துகிற வழியில அந்த ஆடுகள் போகும். அப்போ நல்ல மேய்ப்பன் யாருன்னா ஆண்டவர் ஏசப்பா தான் அந்த நல்ல மேய்ப்பன். அப்போ ஏசப்பா நம்மள அமர்ந்த தண்ணீர், அது மாத்திரம் இல்ல புல்லுள்ள இடங்கள்ல. அப்போ புல்லுள்ள இடங்கள்ல அது நல்ல ஆகாரம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அமர்ந்த தண்ணீர் அப்படின்னா கிளியர் வாட்டர், ஸ்டில் வாட்டர். இப்பவே வாட்டர் ரஷ்ஷிங்கோ லைக் அது ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் பொழுது மண்ணு தூசி இதெல்லாம் வரும். ஆனா ஸ்டில் வாட்டர் அப்படின்றது ரொம்ப கிளீனா இருக்கும். அந்த வாட்டர்ல அழுக்கு இருக்காது. ஏன்னா அந்த வாட்டர் ஸ்டில்லா இருக்கும் பொழுது அதோடைய மட்டோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ அழுக்கோ அது எல்லாமே கீழே செட்டில் ஆயிடும். அந்த வாட்டர் ரொம்ப கிளீனா இருக்கும். இது வாட்டரை கிளீன் பண்ற ஒரு விதமான ஒரு மெத்தட். லைக் வாட்டர் கிளீன் பண்ற ப்ராசஸ்ல இதை ஒரு மெத்தடா வச்சிருப்பாங்க. எப்படின்னா அந்த வாட்டரை ஸ்டில்னஸ்ல விடுறது. அப்படியே அதை விடும்பொழுது அது என்ன ஆகும், அதுல இருக்கிற குப்பை அதுல இருக்கிறது எல்லாமே அடியில செடிமெண்டா அது தங்கிடும். அதுக்கப்புறம் அந்த வாட்டரை நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ அதே போல ஒரு சில இடத்துல அமர்ந்த தண்ணீர், விச் மீன்ஸ் அங்க வாட்டர் ஃப்ளோ அடிக்கடி இருக்காது, ரொம்பலாம் இருக்காது, அங்க தண்ணி இருக்கும். அப்போ ஆண்டவர் எந்த இடத்துல இந்த ஆடுகளை போய் நடத்துகிறார் அப்படின்னா அமர்ந்த தண்ணீர். அப்படின்னா அது சுத்தமான தண்ணீர், புல்லுள்ள இடம். சாதாரணமான இடம் நீ மரத்துல இருந்து எடுத்துக்கோ, இந்த கொடி இருக்கும் செடி கீழே புல்லுள்ள இடம். அப்ப நல்ல கிரீன் பாஸ்டர்ஸ். அப்ப புல்லுள்ள இடம்னா அது நல்ல புல்லா இருக்கும், சுத்தமா இருக்கும், புல் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். காஞ்சு போன இடத்துல வறட்சியான இடத்துல புல்லு வர வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த இடம் நல்ல செழிப்பான ஒரு இடமா இருக்கணும். அதனாலதான் அந்த இடத்துல புல்லெல்லாம் வளர்ந்து இருக்கு, அந்த இடத்துல தண்ணீர் வளம் இருந்திருக்கணும், அதனாலதான் புல்லெல்லாம் வளர்ந்து இருக்கு. அப்போ ஆண்டவருக்கு தெரியுது செழுமையான புல் எங்க இருக்கும், அமர்ந்த தண்ணீர் எங்க இருக்கும், எவ்வளவு குவாலிட்டி ஆண்டவர் நடத்துறாரு பாருங்க. சும்மா போனா போதுன்னு கடமைக்கு இல்ல, ஆண்டவர் சரியானதை கொடுக்கிறா இருக்கிறார். அப்போ எப்படி இந்த மேய்ப்பன் இந்த ஆடுகளை நடத்துறார் அப்படின்னா அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் புல்லுள்ள இடங்களிலும் மேய்த்து அந்த ஆடுகளை திருப்தியாய் அவர் பார்த்துக் கொள்கிறார், திருப்தியாய் நடத்துகிறார். இதேதான் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அவர் நம்மை திருப்தியாய் நடத்துவார். ஒரு பாட்டு இருக்கு, அவர் திருப்தியாக நடத்திடுவார், தேவைகளை எடுக்க செய்வார், மீதமும் வைப்பார், பிறருக்கும் கொடுக்க வைப்பார். அப்போ தேவைகள் எல்லாம் தேவன் சந்திப்பார், மிச்சம் எடுக்க வைப்பார், மத்தவங்களுக்கு கொடுக்கிற அளவிற்கு தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாருன்னு வசனத்திலிருந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அதே போல ஆண்டவர் நம்மள திருப்தியை நடத்துகிற தேவனா இருக்கிறார். திருப்தியை ஏராளமாய் தாராளமாய். புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது.
ஆனா ஏசப்பா 5000 பேருக்கு போஷித்தார். அது இல்லாம மிச்சம் எடுத்தாங்க. அதான் விஷயமே. மீதம் 12 கூடை, மீதம் 7 கூடை நிறைய இந்த ஆகாரத்தை எடுத்தாங்க. சோ இதே போலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் திருப்தியை நடத்துவார். அவர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவருடைய கரம் குறுகி போல. தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் வேணும்னா வானத்திலிருந்து பொழி வைப்பார். தம்முடைய பிள்ளைகளுக்கு தண்ணீர் வேணும்னா கற்பாறையிலிருந்து வர வைப்பார். தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா அக்னி ஸ்தம்பமாக மாறுவார். தம்முடைய பிள்ளைகளுக்காக மாறாவன் கசப்பான தண்ணீரை அவர் மதுரமாய் மாற்றுவார். தம்முடைய பிள்ளைகளுக்கு வேணும்னா கர்த்தர் எதையும் செய்வார். நமக்காக தான் இந்த பூமி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக தான் எல்லா காரியங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. நமக்காக தான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்திருக்கார். அப்போ நம்ம அந்த உரிமையோடு அவருடைய சமூகத்துல போய் கேட்கும் பொழுது கட்டாயம் தேவனுக்கு தருவார். ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கினீர், என்னை தெரிந்து கொண்டீர், என்னை அழைத்தீர், எனக்கு எல்லாவற்றையும் செய்தீர், என்னை நடத்தும், என்னை ஆசீர்வதியும்னு கேட்கும்போது கட்டாயம் ஏசப்பா நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நம்மை ஆசீர்வதிப்பதுதான் ஏசப்பாக்கு தெரியும். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ நம்மை ஆசீர்வதிப்பதுதான் இயேசுவுக்கு மிக 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 பிடித்தமான ஒரு காரியமா இருக்குது. அப்ப இன்றைக்கு என்ன வசனம், இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறது. அவர் உங்களை நடத்துவார். அதுவும் ஏதோ இல்ல, கடமைக்கு இல்ல, திருப்தியாய் நடத்துவார், சரியாய் நடத்துவார். திருப்தியாய் நடத்த அவர் போதுமானவராக இருக்கார். நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்தியாய் நடத்துவார். சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. நம்ம யோசிக்க வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு என்ன, நாளைக்கு என்ன, இதை செய்வார், அதை செய்வார். அது நம்முடைய வேலை இல்லை. நம்முடைய காரியங்கள் எல்லாமே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்பாக போவது. இதை ஒன்றை செய்தால் போதும், தேவன் நமக்கு எல்லாவற்றையும் அழகாய் பார்த்துக் கொள்வார், திருப்தியை நடத்துவார், குறைகள் எல்லாம் எடுத்து போட்டு செழிப்பை கொடுப்பார். இந்த பாதையை தேவன் நடத்துவார். தம்முடைய பிள்ளைகள் வறட்சியில் இருப்பது அவருக்கு பிரியமில்ல. பாருங்க, கானான் கொடுப்பேன் யார்? இஸ்ரவேல் ஜனங்களா கானான் தேசத்தை கேட்டாங்க. அவங்க அடிமைத்தனத்துல கூக்குரலிட்டாங்க, என்ன பண்ணணும் தெரியல. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன். அவங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்கல, எனக்கு கானான் தேசத்தை கொடுங்க, வேற ஒரு தேசத்தை, எதுவுமே அவங்க கேட்கல. அவங்களால பிரச்சனையை தாங்க முடியல. அவங்க அழுதார்கள், கூக்குரலிட்டார்கள். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி உனக்கு நான் கானானை கொடுப்பேன், உனக்கு நான் கானான் தேசத்தை கொடுப்பேன், எகிப்து உனக்கு இல்ல, உனக்கு கானான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கார். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் உறுதியை பற்றி பிடித்து, ஆண்டவரே நீங்க என்ன கானானுக்குள்ள நடத்துங்க, ஆண்டவரே நீ என்ன அமர்ந்த தண்ணீரண்டில் நடத்துங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க சர்வ காரியத்துல உதவி செய்யுங்க. அவரை நோக்கி கேட்போம், கர்த்தர் கட்டாயம் நமக்கு செய்வார். எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு அவரை நோக்கி கேட்கிறோம், முழு ஹிருதயத்தோடு கேட்கிறோம், அதுல பொறுத்துதான் இருக்கு. அப்ப நம்ம அவரை நோக்கி கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நன்மை செய்யுங்க, எனக்கு சகாயம் செய்யுங்க, வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு குறைகள் எடுத்து போடுங்க, எனக்கு நிரந்தரமான ஒரு நிம்மதியை கொடுங்க, எனக்கு நிச்சயத்தை கொடுங்க, எனக்கு மகிமையான காரியத்தை கொடுங்க. அவரை நோக்கி அவரே உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது தேவன் நமக்கு கட்டாயம் செய்து கொடுப்பார். ஒரு விசாரணை நோக்கி ஜெபிக்கலாம். தேவன் மகிமையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்து கொடுப்பார். வாங்க ஜெபிக்கலாம். இந்த வார்த்தையின்படி என்ன நடத்துங்க, நீங்க சொன்ன வார்த்தையின்படி எனக்கு நடத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பலமான என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆவியின் தேவனே, ஜோதிகளின் பிதாவே, நடத்தும் என் தேவனே, சகாயம் செய்யும் என் ஆண்டவரே, பரிபூர்ண விடுதலை கட்டளை பண்ணும் என் தேவனே, நீதியின் தேவனே, நீதியின் சூரியனே, அப்பா உள்ளுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் பிள்ளைகளை நடத்தும் ஆண்டவரே, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சகாயம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், பாராயன் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை அமர்ந்த தண்ணீர் அண்டையில நடத்தும், உள்ளுள்ள இடங்களில் நடத்தும், அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்தும், உள்ளுள்ள இடங்களில் நடத்தும் ஆண்டவரே. அப்பா, வறட்சியின் காலம் இன்றைக்கு முடிவுக்கு வருவதாக. தேவனே, ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற தேவன், எல்லோருக்கும் இப்பொழுதே ஆசீர்வாதத்தை கொடு ஆண்டவரே, நன்மை கொடு ஆண்டவரே, ஜெயத்தின் மீது ஜெயத்தை கொடு ஆண்டவரே, வெற்றியின் மீது வெற்றி கொடு ஆண்டவரே, அவர்கள் சுதந்திரத்தை கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவனே, இப்பொழுது ஆண்டவரே இந்த சாபங்கள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுங்க ஆண்டவரே, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, வறட்சியின் காலம் இன்றோடு முடிவடைகிறது, செழிப்புக்குள்ளே பிரவேசிக்க வையும் ஆண்டவரே.
ஆசிர்வதிக்க வையும் ஆண்டவரே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோக ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சர்வத்தையும் செய்து கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்க, மகிமையான காரியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, போராட்டத்திலிருந்து ஒரு வெற்றி கொடுங்க ஆண்டவரே. போராட்டத்திலிருந்து அவர்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த மெல்லி அமர்ந்த சப்தத்தின் மூலமாக அவர்களோடு பேசும் ஆண்டவரே. ஆவியானவரே, அப்பா, அவர்களே பனை மரத்தை போல செழிக்க வையும் ஆண்டவரே. கேதுருவ போல வளர வையும் ஆண்டவரே. செட்டைகள் அடித்து அவர்கள் உயிரை எழும்பட்டும் ஆண்டவரே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய தாசர்கள், நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய ஷீரன் ஆண்டவரே. தேவனே, நீர் நடத்தும் ஆண்டவரே. இன்றைக்கோடு ஆண்டவரே, குறைகளுக்கும் பட்டினிக்கும் வியாதிக்கும் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி தேவனே, நீர் அவர்களை செழிப்புக்குள்ளே நடத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீர் ஆசீர்வதிங்க, நீர் பலப்படுத்துங்க. யெகோவாயீரே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்ய போறமாய்க்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நடத்தும், நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசுவே, ஜெபத்தை கேட்டமைக்காக, அதை நீர் நிறைவேற்றினமைக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.